ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது நபார்ட் வங்கி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் இருக்காங்க பாருங்கள், அந்த பேங்க்லேருந்து நபார்டு வங்கிலேருந்து வேலையை இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ என்னமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கடைசி தேதி என்ன அப்படின்னா 30 நவம்பர் 2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டிசம்பரில் ஒரு எக்ஸாமும் ஜனவரியில் ஒரு எக்ஸாமும் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேக்கன்சி என்னமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க. கிரேட் ஏக்கான பதவி தாங்க உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக உங்களுக்கு டேபிள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இப்போ பார்த்தா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆர்டிபிஎஸ்சில் ஜென்ரலுக்கு ஒரு 20 வேக்கன்சி, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் 2 வேக்கன்சி, கம்பெனி செக்ரட்டரி ஒரு வேக்கன்சி, ஃபினான்ஸ் 2 வேக்கன்சி, கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 4, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தா 91 வேக்கன்சி உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. அடுத்த கட்டமாக மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட் என்ன அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதேமாரி உங்களுக்கான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் தான் உங்களுக்கான கல்வி தகுதி ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல இந்த ஜென்ரல் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏ ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தா நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு அந்த ஐசிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் செக்ரட்டரிக்கும் அதே மாதிரி தான் பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு அசோசியேட்டிவ் ஃபெலோஷிப் மெம்பர் முடிச்சிருக்கணும். ஃபினான்ஸில் பிபிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது எம்பிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நிறையா அல்லது கல்வி தகுதி கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 4 இயருக்கான அந்த பேச்சுலர் இன்ஜினியரிங், அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கல்வி தகுதியாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும், அதாவது ஸோ நார்மலாக 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓகே, 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. முதல்ல ப்ரிலிம் எக்ஸாமினேஷன், அது 200 கொஷின். அதுக்கப்புறம் பாருங்கள் மெயின் எக்ஸாமினேஷன், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 200 கொஷின்ஸ் வைக்கிறாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஜாப் கன்ஃபர்மேஷன் ஆகிடும். அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் எக்ஸாம் சென்டர் நிறையா டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க. அங்கெல்லாம் போயிட்டு எக்ஸாமினேஷன்ஸ் எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக 150 ரூபா, மீதி இருக்க எல்லாருக்குமே 850 ரூபா நீங்கள் பே பண்ணால் போதுமானது. செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஜாப் அப்டேட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.